வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிராஃப். அந்த கிராஃபில் இருக்கிற டெர்மினாலஜிஸ் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வேர்ட்டிசஸ் இருக்கும், எட்ஜஸ் இருக்கும். அந்த வேர்ட்டிசஸ் கூட எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கும், ஃபைனைட்டாக இருக்கும், கவுண்டபிள். அதேமாதிரி எட்ஜஸும் எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கும், ஃபைனைட் அண்ட் கவுண்டபிள்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம ஒரு செட்டுக்குள்ளே அடக்கலாம், வி கமா ஈன்னு சொல்லலாம். ஸோ கிராஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு V, E. Vனா vertices, Eனா edges. சரி, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது ஒரு கிராஃப். இந்த கிராஃபில் vertices என்ன இருக்குது? V1, V2, V3, V4, V5. ஸோ இது எல்லாமே vertices. கமா எட்ஜஸ் என்னென்ன இருக்குது? எட்ஜஸ் என்னது? ரெண்டு verticesோட கனெக்ஷன் தான் எட்ஜுன்னு சொல்லுவோம். இப்போது V1ம் V2ம் கனெக்ட் ஆகிருக்கிற எட்ஜு தான் E1. ஸோ இந்த மாதிரி எத்தனை எட்ஜஸ் இருக்குது? E1, E2, E3, next E4, E5, E6. ஸோ டோட்டலாக 6 எட்ஜஸ் இருக்குது. ஸோ இதில் E6ம் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எட்ஜஸ் இருக்குது, வேர்ட்டிசஸ் இருக்குது ஒரு கிராஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கம்ப்ளீட் கிராஃப்னா என்ன? சரி, இதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. n இன்ட்டு n மைனஸ் 1/2 நம்பர் ஆஃப் எட்ஜஸ் தான் நம்ம வந்து கம்ப்ளீட் கிராஃப்னு சொல்லுவோம். அதாவது ஒரு அன்டைரக்டட் கிராஃப்னா கோடு போட்டிருக்க மாட்டாங்க, அதாவது ஆரோ போட்டிருக்க மாட்டாங்க, டைரக்ஷன்ஸ். ஸோ ஒரு அன்டைரக்டட் கிராஃபில் n வேர்ட்டிசஸ் இருக்குது. இதில் எத்தனை வேர்ட்டிசஸ் இருக்குது பாருங்கள்? 1, 2, 3, 4, 4 வேர்ட்டிசஸ் இருக்குது. ஸோ இந்த 4 வேர்ட்டிசஸ்க்கு n இன்ட்டு n மைனஸ் 1/2 நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருந்துச்சுன்னா அதை கம்ப்ளீட் கிராஃப்னு சொல்லுவோம். இதில் எத்தனை வேர்ட்டிசஸ் இருக்குது? 4 வேர்ட்டிசஸ் இருக்குது. அப்போ 4 இந்த ஃபார்முலா போட்டு செக் பண்ணலாமா? 4 இன்ட்டு 4 minus 1/2. ஸோ 4 into 3/2. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 6. அப்போது இதில் 6 எட்ஜ் இருக்கான்னு செக் பண்ணிடலாமா? ஸோ இதுதான் எட்ஜ் 1, எட்ஜ் 2, எட்ஜ் 3, எட்ஜ் 4, எட்ஜ் 5, எட்ஜ் 6. ஸோ ஒரு 4 வேர்ட்டிசஸ்க்கு 6 எட்ஜஸ் இருக்குங்களா? ஸோ இருந்துச்சுன்னா இது கம்ப்ளீட் கிராஃப்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சப்கிராஃப். ஒரு கிராஃப்லேருந்து இன்னொரு பார்ட்டு தான் நம்ம சப்கிராஃப்னு சொல்லுவோம். இப்போ இந்த கிராஃப் பாருங்கள், V1, V2, V3, இது ஒரு கிராஃப். இந்த கிராஃப்லேருந்து இந்த V1, V2 மட்டும் நான் தனியாக பிரித்து எடுக்கிறேன் இல்லையா? இது G டேஷ். ஸோ இதுதான் நம்ம சப்கிராஃப்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் இது. நெக்ஸ்ட் கனெக்டட் கிராஃப். அதாவது ஒரு வேர்ட்டிசஸ்லேருந்து இன்னொரு வேர்ட்டிசஸ்க்கு ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கணும். இப்போது V1 இருக்குது, V2க்கு கனெக்ஷன் இருக்கா? இருக்குது. V1லேருந்து V3க்கு கனெக்ஷன் இருக்கா? இருக்குது. V1லேருந்து V4 கனெக்ஷன் இருக்கா? இருக்குது. V1லேருந்து V3 போய் V4 போகலாம், V1லேருந்து V2லேருந்து V4க்கு போகலாம். ஸோ ஒவ்வொரு வேர்ட்டிசஸ் இன்னொரு வேர்ட்டிசஸ் கூட கனெக்ஷனில் இருந்துச்சுன்னா அதை நம்ம கனெக்டட் கிராஃப்னு சொல்லுவோம். ஸோ அண்ட் அன்டைரக்டட் கிராஃப், அதாவது ஆரோ போடாத, டைரக்ஷன் போடாத கிராஃபில் நம்ம எப்போ கனெக்டட்னு சொல்லுவோம்னா அதில் ஒவ்வொரு பேர்ஸுக்கும், அதாவது VI, VJ, இப்போ V1, V2 அந்த மாதிரி செக் பண்ணும்போது அதுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருந்துச்சுன்னா, அதாவது டைரக்ஷன்ஸ் ஒரு ஃப்ளோ கனெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம அதை கண்டிப்பாக என்னன்னு சொல்லலாம்? கனெக்டட் கிராஃப்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வெயிட்டட் கிராஃப். இங்கே பாருங்கள், 0 ஒரு வேர்டெக்ஸு, 1 ஒரு வேர்டெக்ஸு, 2 ஒரு வேர்டெக்ஸ். இதுக்கு எல்லாமே எட்ஜஸ் இருக்குது. இந்த எட்ஜஸ் மேலே வெயிட் கொடுத்துருக்காங்க பாரு, 10, 20, 30 இந்த மாதிரி வெயிட்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம வெயிட்டட் கிராஃப்னு சொல்லுவோம். வெயிட்னா ஒன்றும் இல்லை, அதுக்கு வந்து ஒரு மதிப்பான வேல்யூஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத். A path is denoted using sequence of vertices and there exists an edge from one vertex to next vertex. For example, இப்போ இதில் மொத்தம் 5 vertex இருக்குது, 5 vertices இருக்குது. இப்போ இந்த 1லேருந்து 2க்கு கனெக்ஷன் போட்டு இங்கே ஒரு ஆரோ சிம்பிள் போட்டிருந்தாங்கன்னா அதான் பாத். ஸோ 1லேருந்து 2க்கு போகணும், 2லேருந்து 3க்கு போகணும், 3லேருந்து 4க்கு போகணும், 4லேருந்து 5க்கு போகணும், 5லேருந்து 1க்கு போகணும். இந்த மாதிரி ஒரு பாத் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆரோ, அதை நம்ம பாத்துன்னு சொல்லுவோம் ஒரு கிராஃபில். நெக்ஸ்ட் சைக்கிள். அதாவது நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதிலே திரும்ப வரணும். ஓகேங்களா? அதுதான் நம்ம சைக்கிள்னு சொல்லுவோம். இந்த கிராஃபில் பாருங்கள், 1, 2, 3, 4, 5 இருக்குங்களா? இப்போ நான் வந்து 2ல் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ திரும்ப நான் 2க்கு வரணும். எப்படி போகலாம்? 3க்கு போயிட்டு, அப்புறம் 3லேருந்து 4க்கு போயிட்டு, 4லேருந்து 5க்கு போயிட்டு, திரும்ப 5லேருந்து 2க்கு வந்துடலாமா? அப்போ நம்மளோட பார்த்துன்னு வரும் 2, 3, 4, 5. திரும்ப 2க்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம சைக்கிள்னு சொல்லுவோம்.
இப்போ 1லேருந்து எப்படி சைக்கிள் போகலாம்? 1லேருந்து 2க்கு போகலாம், 2லேருந்து 3க்கு போகலாம், 3லேருந்து 4க்கு போகலாம், 4லேருந்து 5க்கு போயிட்டு 5லேருந்து திரும்ப 1க்கு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி சொல்கிறத நம்ம சைக்கிள்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டார்டிங் சோர்ஸ் நோட்லேருந்து திரும்ப அதே சோர்ஸ் நோடுக்கு திரும்ப வந்து நிற்கிறோம் இல்லையா, எல்லாம் வெர்டிசஸில் சுற்றிட்டு, அதை நம்ம சைக்கிள்னு சொல்லுவோம். ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது காம்போனண்ட். நிறைய கிராஃப்ஸ் எல்லாமே நம்ம தனித்தனியாக ஒரு செட்டாக சொல்லுவாங்க காம்போனண்ட். இந்த செட்டுக்குள்ளே 3 காம்போனன்ட்ஸ் ஆஃப் கிராஃப் இருக்குது. இது ஒரு கிராஃப், இது ஒரு கிராஃப், இது ஒரு கிராஃப். இதை நம்ம காம்போனண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது காம்போனண்ட் 1, காம்போனண்ட் 2, காம்போனண்ட் 3. இன்னும் பேர் என்ன சொல்லலாம்? சப்கிராஃப்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்டிகிரி அண்டு அவுட் டிகிரி. எதெல்லாம் ஒரு வெர்டெக்ஸுக்கு வருதோ அது இன்டிகிரி, எதெல்லாம் இந்த வெர்டெக்ஸை விட்டு வெளியில் போதோ அது அவுட் டிகிரி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ இந்த கிராஃப் எடுத்துப்போம். இதுக்கு எத்தனை வெர்டெக்ஸ் இருக்குது? V1, V2, V3, V4. அதை எடுத்து எழுதிப்போம், V1, V2, V3, V4ன்னு. நெக்ஸ்ட் இருக்கீங்க இன்டிகிரி, அவுட் டிகிரி. இன்டிகிரினா அதுக்கு வர்றது. ஓகே, இப்போ V1க்கு எதெல்லாம் வருது? V4லேருந்து வருது. ஓகேங்களா? அப்போது ஒரே ஒரு ஆரோ மட்டும்தான் வருது. அப்போது இன்டிகிரிக்கு 1. நெக்ஸ்ட்டு இப்போ V2க்கு பார்க்கலாம். V2க்கு எத்தனை ஆரோ வருது பாருங்கள். இங்கேருந்து ஒரு ஆரோ வருது, இங்கேருந்து ஒரு ஆரோ வருது, அதாவது V2 பார்க்கணும். அப்போ 2. நெக்ஸ்ட் V3க்கு பாருங்கள், ஏதாவது ஆரோ வருதுங்களா? வருது, இங்கேருந்து வருது. V3க்கு ஒரு ஆரோ மட்டும் வருது, அப்போ 1. V4க்கு பாருங்கள், ஒரு ஆரோ வருது, V4க்கு ஒரு ஆரோ வருது, ஸோ 1. ஸோ இதை நம்ம இன்டிகிரின்னு சொல்லுவோம். அவுட் டிகிரினா வெளியில் போகிறது. V1 எங்கேயாவது வெளியில் போதா ஆரோ? தோ இங்கே ஒன்று போகுது, அப்போ 1. V2க்கு வெளியில் எங்கேயாவது போதா? தோ ஒன்று போகுது, ஸோ 1. V3க்கு ஆரோ எங்கேயாவது வெளியில் போகுது? தோ போகுது வெளியில், ஸோ 1. V4க்கு ஆரோ எங்கேயாவது வெளியில் போதா? தோ போகுது, 1. ஸோ இப்படி தான் இன்டிகிரி அவுட் டிகிரி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் செல்ஃப் லூப், அதாவது ஒரு வெர்டெக்ஸை திரும்ப அதே வெர்டெக்ஸை சீன் பண்ணுறது. ஓகேங்களா? பார்க்குறது. செல்ஃப் லூப் இஸ் அன் எட்ஜ் தட் கனெக்ட் த சேம் வெர்டெக்ஸ் டு இட் செல்ஃப். இப்போ V1லேருந்து நம்ம ஒரு கனெக்ஷன் போகுது, திரும்ப V1 வந்து பார்க்குது, அதுதான் நம்ம செல்ஃப் லூப்புன்னு சொல்லுவோம். சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பை கனெக்டிவிட்டி. பை கனெக்டிவிட்டினா என்னதுன்னா, இது ரெண்டும் பிரிக்கவே முடியாது, அதான் நம்ம பை கனெக்டிவிட்டின்னு சொல்லுவோம். Bi-connected graphs are graphs which cannot be broken into 2 disconnected pieces by connecting single edge. நீங்கள் சிங்கிள் எட்ஜ் கனெக்ட் பண்ணாலும் சரி, இதில் ஏதாவது சிங்கிள் எட்ஜ் நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் சரி, நம்மளால் என்ன பண்ண முடியாது? ப்ரோக்கன் பண்ண முடியாது. இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கனெக்ஷன்லேயே இருக்கும். ஓகேங்களா? அதான் நம்ம பை கனெக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கனெக்டட் கிராஃப் கூட சொல்லலாம் இது. நெக்ஸ்ட் கட் வெர்டெக்ஸ். கட் வெர்டெக்ஸ்க்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்புறம் உங்களுக்கு டெஃபினேஷன் வரேன். இங்கே பாருங்கள். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த கிராஃபில் ABCEFGD இந்த மாதிரி வெர்டெக்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் அந்த C மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சிங்கன்னா மொத்த கிராஃபும் காலி, தனித்தனியாக பிரிஞ்சிடும். இப்போ நான் C ரிமூவ் பண்ணால் AB தனியாக வந்துடும், அப்புறம் EFG தனியாக வந்துடும், அப்புறம் இந்த Dயும் தனியாக போயிடும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் அதுதான் நம்ம கட் வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வெர்டெக்ஸ் நம்ம கட் பண்ணிட்டோம்னா மொத்த கிராஃபும் அவுட். A vertex V is an undirected graph G is called cut vertex if removing it. அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா கிராஃபே டிஸ்கனெக்ட் ஆகிடும். அந்த வெர்டெக்ஸ் தான் நம்ம கட் வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஆர்டிகுலேஷன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். சரி, நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு கிராஃப்னா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். கம்ப்ளீட் கிராஃப்னா என்ன, சப்கிராஃப்னா என்ன, கனெக்டட் கிராஃப்னா என்ன, வெயிட்டட் கிராஃப்னா என்ன, பாத்னா என்ன, சைக்கிள்னா என்ன, காம்போனண்ட்னா என்ன, இன்டிகிரி அவுட் டிகிரி, நெக்ஸ்ட்டு செல்ஃப் லூப்னா என்ன, பை கனெக்டிவிட்டினா என்ன, கட் வெர்டெக்ஸ்னா என்ன. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு 7 மார்க்ஸில் ஒரு கொஷினாக கூட கேட்கலாம். ஒரு மார்க்காக போட்டு அந்த கொஷின்ஸை கேட்கலாம். ஓகேங்களா? இல்லை 2 மார்க்ஸ்லேயும் வரல இந்த கொஷின்ஸ் எல்லாமே. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.